ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 34வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மூத்த இளவரசி பின்னாடியே அவளோட பொண்ணு போயிட்டு, அம்மா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அந்த லெட்டரை எரிச்சிட்டேன்னா நினைச்சேன், எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, வாயை மூடிட்டு போ, உனக்கு செல்லம் கொடுத்து நான் தான் கெடுத்துட்டேன் போல, இதுக்கும் மேல ராஜா இதுவரை என்ன சந்தேகப்பட்டதே இல்ல, அவரே என்ன சந்தேகப்பட வச்சுட்டல, இனிமேல நீ என்னதான் பண்ணுவியோ நீயே பண்ணிக்கோ, நான் கண்டுக்க போறதில்ல அப்படின்னு அங்க இருந்து உங்க மூத்த இளவரசி கிளம்பி போக, என்னை பத்தி என்னைக்குமே உனக்கு கவலை இருந்ததே இல்ல, உனக்கு உன் பதவியும் உன்னோட அதிகாரமும் தான் முக்கியம் அப்படின்னு இளவரசி கத்த ஆரம்பிக்கிறா. நேரா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையனை அப்படின்னா எனக்கு பொண்ணாவும் இந்த நாட்டுக்கு இளவரசியாவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு மூத்த இளவரசி உள்ள போயிட, அப்படியே பயங்கரமா முடியாது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இவ விழுந்து அழுதுட்டு இருக்கும் போது அங்க அந்த பொண்ணோட அப்பா வந்துடுறாரு. இங்க வாமா, என் கூட வா, நான் உன்னை பத்திரமா கூட்டு போயிடுறேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்ல, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்திட்டு, இல்ல நான் ஒரு வேலை இங்க இருந்து போயிட்டேன்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம், அந்த சிசியும் ஜின்னும் ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம், அதுக்கு நான் விடவே மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள பழி வாங்க போறேன் அப்படின்னு மறுபடியும் கிளம்பி தனியா போயிடுறா. அன்னைக்கு நைட்டு கல்யாணமும் முடியுது, ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க உடனே இந்த இளவரசி அந்த பையனை பார்த்துட்டு, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கியா, இது நெஜ கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, இப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கல்யாணம் ஆச்சு, இது நெஜ கல்யாணம் தான் அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். உன்னை நான் கொன்றுக்கணும்னு நினைச்ச அன்னைக்கே உன் குடும்பத்தோட சேர்த்து தப்பிச்சு வந்துட்ட, ஆனா அதை விட அதிகமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சாக போறன்னு மட்டும் பாரு அப்படின்னு இளவரசி சொல்ல, என் குடும்பம் செத்து போனதை பத்தி பேச வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா நீ மறுபடியும் பேச ஆரம்பிக்கிற, இது எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு நினைச்சா கூட நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு அவன் சொல்ல, உன் குடும்பம் செத்ததுக்கே நீ தான் காரணம், நீ மட்டும் உன் கட்டின பொண்டாட்டியோட நிம்மதியா வாழ்ந்திருந்தா குடும்பம் செத்து இருக்குமா, செத்து இருக்காது, நீயும் நிம்மதியாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ண, அடுத்த பொண்ணு மேல ஆசைப்பட்ட, அதுவும் இளவரசி மேல ஆசைப்பட்ட அப்படின்னு இவன் நக்கலா பேசிக்கிட்டு, நீ என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க போறன்னு மட்டும் பாத்துட்டே இருன்னு சொல்ல, அந்த பையன் பாக்குறான். 2 கப்ல ஒயினை ஊத்தி வா குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இளவரசி செம்மையா கடுப்பாயிடுறா, இதை நான் குடிப்பேன் வர நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு புடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. உடனே கொஞ்சம் சோகமா அந்த பையன் திரும்பி கேண்டில் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னுட்டு கேண்டில் அணைஞ்சு போயிருது. கல்யாணத்தன்னைக்கு இந்த கேண்டில் அணைய கூடாது, ஆனா அணைஞ்சு போச்சு, சகுனம் சரியில்லை போல அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு அந்த கேண்டில் ஸ்டாண்ட வச்சு இளவரசியே குத்திடுறான். இங்க மூத்த இளவரசிக்கு தூங்க முடியாம டக்குன்னு முழிப்பு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்கு, என் பொண்ணை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், விடக்கூடாது, இதுக்கு மேல என் பொண்ணு என்னென்னலாம் கேட்கிறாளோ அத்தனையும் நான் என் பொண்ணுக்கு கொடுப்பேன், இல்லனே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இளவரசியை அவன் கத்தியால குத்திக்கிட்டே இருக்கான். நீ எதுக்குடா என்ன கொலை பண்றதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணியான்னு கேட்க, என் ஒட்டுமொத்த குடும்பமே செத்துருச்சு, அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாம், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன், பின்ன உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இளவரசனா ஜாலியா வாழ்றதுக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய தடவை அவளை குத்திட்டு அந்த விளக்குல இருந்து கீழே எப்படி எண்ணெயா ஊத்தி கிடக்கு. மறுபடியும் அடுத்த கேண்டில் அவன் எடுத்துக்கிறான். அப்பா அம்மா நான் உங்களுக்காக பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை பத்தி நினைச்சு பாக்குறான், சிசியோட அக்காவை பத்தி. உனக்கு நான் செய்ய முடிஞ்ச கடைசி வேலை இது மட்டும்தான், என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோ, நான் என் பொண்ணுக்கும் நல்ல அப்பாவா இருந்தது இல்லங்கிறதால அவ கண்டிப்பா வந்து என்ன மறந்துடுவா சீக்கிரமா, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு அவளை பத்தி கடைசியா யோசிச்சுட்டு அந்த கேண்டில கீழே போட அந்த இடமே பார்த்து எரிய ஆரம்பிக்குது. காப்பாத்துங்க அப்படின்னு இளவரசி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இங்க மூத்த இளவரசி, என்னவோ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நீ சீக்கிரமா போய் என் பொண்ணு கிட்ட பார்த்து அவளை ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட வேண்டான்னு சொல்லு, சீக்கிரம் போ அப்படின்னு வேலைக்கார பையனை அங்க இருந்து அமுச்சு விடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மழை நின்றது. மழை நின்னு போயிடுச்சு, சோ எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே இனிமே சரியா போயிடும், கெட்டது எதுவுமே வராது அப்படின்னு மூத்த இளவரசி இப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் அப்படியே முடியுது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசியும் ஜின்னையும் காட்டுறாங்க. எல்லா கல்யாண ஃபங்க்ஷனும் ஒரு வழியா முடிஞ்சு சடங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு இது 2 பேரும் சாப்பிடுறதுக்கு நிறைய சாப்பாடு எடுத்து வைக்க, ஜின்னு பாக்குறான் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இவங்களை கூட்டிட்டு போன்னு சொல்ல, அங்க இருக்கிற நானியே வேகமா அசிஸ்டன்ட் 2 பேருமா சேர்ந்து கூட்டு போயிடுறாங்க. சிசியும் ஜின்னும் ஒருத்தங்க மாத்தி குறுன்னு பாத்துக்கிறாங்க. அப்புறம் ஜின்னுக்கும் சிசிக்கும் ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிசி சொல்றா ஜின்னு கிட்ட, நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்லவே இல்ல, நான் வந்து கனவுன்னு சொன்னேன்ல, என் அண்ணன் இறந்து போன மாதிரி பார்த்தது, ஆனா அது எதுவுமே கனவு இல்ல, நான் முன்னாடி ஜென்மத்துல எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்தேன், அதுல உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையுமே அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கனவா இருக்க கூடாதான் இப்ப கூட எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா அதெல்லாம் உண்மை, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ எத்தனை ஜென்மம் வேணா வாழ்ந்திருக்கலாம், நீ யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு என்னைக்குமே நீ சிசி தான், அதை மட்டும் தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன், நான் மண்டி போட்டிருந்தப்ப என் வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, ஒருவேளை இதுக்கும் மேல சிசியா பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன், சோ உன் மேல இருக்கிற பாசம் மட்டும் என்ன நடந்தாலும் மாறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெளியே 2 அசிஸ்டன்ட்டும் நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஜின்னோட அசிஸ்டன்ட் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தடவை தான் எங்க மாஸ்டர் குடிச்சாரு, அதாவது வந்துட்டு அங்க
போர்ல ஜெயிச்சிட்டு வந்தப்போ எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணோம் அப்படின்னு குடிச்சிட்டாரு. ஆனா குடிச்சு என்ன தெரியுமா பண்ணாரு, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசியோட வேலைக்கார பொண்ணு போய் சொல்லுப்பா, இப்ப என்ன நமக்குள்ள நம்மலாம் இப்பதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோமேன்னு சொல்ல, சரி ஓகே நம்மலாம் இப்ப ஒரே குடும்பங்கிறதால உன்கிட்ட சொன்னேன். நல்லா குடிச்சிட்டு திடீர்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்டூல் போட்டு ஏஞ்சி நின்னு அழ ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாருமே பார்த்தா ஆனா கொஞ்ச நேரம் சிரிச்சாலும் அப்புறம் ஃபீல் பண்ணோம். ஏன்னா அவர் வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சிட்டு இருந்ததால அவர் என்னைக்குமே அழுததே கிடையாது. அவருக்கு ஒரு பார்ட்னர் வந்தா அவர் அழுதா கூட அதை ஏத்துக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே நினைச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, கூட நின்னுட்டு இந்த பொண்ணும் சமாதானப்படுத்துறா. சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு. அடுத்த நாள் காலையில அவ்வளவுதான், மூத்த இளவரசிய அந்த வேலைக்காரர் லேடி கை தாங்கலா கூட்டு போறா. உள்ள போய் பார்த்தா அத்தனை பேரும் ரெடியா இருக்காங்க. சவப்பெட்டிக்குள்ள இந்த இளவரசியோட சடலமும் இருக்கு. உங்க பொண்ணை பாக்காதீங்க, தயவு செஞ்சு பாக்காதீங்கன்னு மூத்த இளவரசியோட வேலைக்கார பையன் கேட்க, தள்ளி போக போறியா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பாத்துடுறா. பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. வேலைக்கார லேடியும் அழுதுட்டு இருக்க, மூத்த இளவரசி இது என் பொண்ணு கிடையாது, எல்லாரும் என்ன பண்றீங்க, போய் என் பொண்ணை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட யாராவது பிராங்க் விளையாடுறீங்களா, இது போய் தானே, எல்லாமே போய் தானே அப்படின்னு கேட்டு அங்கேயே போத்துன்னு மயக்கம் போட்டும் விழுந்துடுறா. ஜின்னுக்கும் சிசிக்கும் விஷயமே என்ன தெரியல. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இனிமே என்ன சிசின்னு யாரும் கூப்பிட மாட்டாங்கல்ல, இளவரசின்னு தான் கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஜின்னு பாக்குறான், இங்க பாரு என்னைக்குமே உன்னை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது இல்ல, இளவரசன் பொண்டாட்டியானதால உனக்கு அடையாளம் இருக்காதா என்ன, நீ என்னைக்குமே சிசி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம சிசி ஹாப்பி ஆயிடுறா. நான் இப்ப என் அப்பா வீட்டுக்கு போகணும், என் அக்காவை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும், போய் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்க, கண்டிப்பா போலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்றான். ராஜாவையும் அடுத்த பேரரசியையும் போய் பார்க்கணும்ல, அதுக்கு போலாமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சிசி கேட்டுட்டு இருக்கா. ஜின்னு சோகம் ஆயிடுறான். இங்க பாருங்க, என்னதான் உங்க அப்பா உங்களை ஃபோர்ஸ் பண்ணா கூட கடைசியில உங்களுக்கு ஆதரவா தானே முடிவெடுத்தாரு, உங்களுக்கு பத்தி பாசமா தான் மனசுல யோசிச்சிருப்பாரு போல அப்படின்னு சொல்ல, ஜின்னு உடனே எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேருமா சேர்ந்து நேரா நம்ம எம்ப்ரஸ பாக்குறதுக்கு போறாங்க. எம்ப்ரஸ்க்கு வந்து கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. எம்ப்ரஸ் 2 பேத்துக்குமே வந்துட்டு ஒரு பவுச் கொடுக்குறா, நிறைய கிஃப்ட் காசு எல்லாம் வச்சு. நீங்க 2 பேரும் கல்யாண படத்துல இருக்கிற எனக்கு நிம்மதி இருக்கே, பெரிய நிம்மதி, 2 பேரும் உட்காருங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இளவரசி இறந்து போன விஷயத்தையே சொல்றா. என்னது கொலை பண்றதுக்காக தான் அவன் பக்கத்துல வந்தானா, பழி வாங்குறதுக்காகவே வந்துட்டு இருப்பான் போலயே அப்படின்னு நம்ம சிசி யோசிச்சுட்டு இருக்க, எம்ப்ரஸ் சொல்றா, எது என்ன ஆனாலும் ஆனா அந்த மூத்த இளவரசியோட கோமலாம் உங்க மேல அப்படியே ஃபுல்லா திரும்பி இருக்கும், உங்களை பழி வாங்குறதுக்கு அவ சிச்சுவேஷன் பாத்துட்டு இருப்பா. ஜின்னி வேணா உன்னோட படைகள்லாம் இருக்கே அதை ஊருக்குள்ள கூப்பிட்டுக்கோ, உன்னை பாதுகாக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணட்டும், இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா நான் எல்லா ஹெல்ப்பையும் பண்றேன், உன் படைகள் எங்க இருக்கோ அங்கேயே போயிடு அப்படின்னு எம்ப்ரஸ் சொல்ல, ஜின்னு பாக்குறான், எதுவா இருந்தாலும் அங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனா இதுக்கு மேல எங்க கிட்ட நீங்க க்ளோஸா இருக்காதீங்க, ஒருவேளை அப்படி க்ளோஸா இருந்தீங்கன்னா உங்க மேலயும் கோவம் திரும்பும், அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே எம்ப்ரஸ் பார்த்துட்டு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்கிட்ட இன்னொரு வழியும் இருக்கு, எனக்கு வந்துட்டு உண்மையாவே எந்த பையனும் கிடையாது, சொந்தமா ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், உன்னை என் பையனை நான் தத்தெடுத்துக்கவா அப்படின்னு கேட்க, கரெக்டா ஜின்னோட அம்மா உள்ள நுழைஞ்சிடுறா. சொந்த அம்மா இருக்கும்போது யாராவது அடுத்தவங்க தத்தெடுத்துக்கோங்கன்னு விடுவாங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே உள்ள வரா. எம்ப்ரஸ் உடனே பார்த்துட்டு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதுக்காக தான் அந்த முடிவை சொன்னேன்னு சொல்ல, அப்ப கூட என்கிட்ட கேட்டுதான் எதுவா இருந்தாலும் முடிவு எடுக்கணும், அதுவும் இல்லாம என்ன பாக்குறதுக்கு தான் நீங்க 2 பேரும் முதல்ல வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்கணும்னு சொல்ல, சிசி பாக்குறா, முதல்ல உங்களை பாக்கிறதுக்கு ஹாலுக்கு வந்தோம், நீங்க இல்லன்னு சொன்னதால நேரா எம்ப்ரஸ பார்க்க வந்துட்டோம்னு சொல்ல, உடனே எங்க பக்கத்துல நின்னுட்டு நம்ம ஃபூச்சிங் வேற திட்ட ஆரம்பிக்கிறா. எங்க அம்மா கிட்ட உங்க பையன் உண்மையாவே தத்து கொடுக்கப்பட்டு வந்துட்டான் அப்படின்னா எம்ப்ரஸ்ங்கிற பதவியை வச்சு எங்க அம்மாவால காப்பாத்த முடியும்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் இங்க பாருமா, நீ சொந்த பொண்ணு அப்படிங்கறதால அவங்க அம்மாக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, எனக்கு அந்த மாதிரி கொடுப்பன இல்ல, எனக்கு பெத்த பையனே வந்து அடுத்தவங்க கிட்ட போய் தத்து போயிடுறேன்னு மனசாட்சியே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அவங்க திட்ட ஆரம்பிக்க, சொந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க கூடவே வச்சு பாசம் காட்டி வளர்த்தாங்க, எனக்கு உங்க முகமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாயை மூடுறா அப்படின்னு ஜின்னோட அம்மா திட்ட ஆரம்பிக்கிறா. உடனே மறுபடியும் பேரரசி பாக்குறாங்க, நான் சொல்றேன் கேளு, என்னோட ஒட்டுமொத்த பவரையும் வச்சு உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ நான் பண்றேன், இப்ப கூட நீ ஊன்னு சொல்லு, உன்னை இப்பவே என்னோட பையனா அபிஷியலா தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்ல, நான் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு மறுபடியும் ஜின்னோட அம்மா கத்த ஆரம்பிக்க சிசி வரா. என்னதான் இருந்தாலும் நீங்க எம்ப்ரஸ், இந்த நாட்டுக்கே அம்மா தான், அப்படி பார்க்கும்போது ஜின்னுக்கும் நீங்க தான் அம்மாவா வருவீங்க, அபிஷியல் டாக்குமெண்ட்ல பேர் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்க, இப்பதான் ஜின்னோட அம்மா சமாதானமாகறா. எம்ப்ரஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எம்ப்ரஸ் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜின்னு சிசியும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஜின்னு கேட்க, ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், இப்போ எல்லார் கவனமுமே உங்க மேல லைட்டா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, ஆனா எம்ப்ரஸ் உங்களை தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க ராஜா பதவிக்கு போட்டி போடுறீங்கன்னு அர்த்தம், ஒட்டுமொத்த கவனமும் உங்க மேல திரும்பிரும், அதனாலதான் நான் உங்களை காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச அளவு பண்ணேன்னு சொல்ல, என் அம்மாவை பழி வாங்குற நினைப்புல நான் இதை பத்தி யோசிக்கவே இல்ல, கரெக்டா தான் நீ சொல்லிருக்க, சரி ஓகே உங்க வீட்டுக்கும் போயிட்டு அவங்களையும் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி
ஓகே அப்படின்னு நம்ம சிசி சொல்றா. ஜின் ஆனா இன்னும் அவங்க அம்மா மேல கோவத்திலே இருக்கான். ஜின்னோட அம்மா நேரா கிளம்பி போறாங்க. அங்க மூத்த மருமக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை போட்டு 4 திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்னை நீயும் ஏமாத்தலாம் தானே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. மூத்த மருமக அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்ல, இங்க கிளம்பி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜின்னோட அம்மா சொல்றாங்க. சிசி அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கூட இவங்கள்ட்டயே பையன் இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அப்போ என்ன மாமியாரா ஏத்துட்டு இருக்கா. அப்ப அந்த மூத்த இளவரசி கிட்ட இருந்து என் பையனையும் என் மருமகளையும் காப்பாத்துறதுக்கு நான் ஏதாவது பண்ணோம்ல அப்படின்னு லாஜிக்கா யோசிக்கிறாங்க. இங்க மூத்த இளவரசி படுத்த படுக்கை ஆயிடுறா. அவளை பாக்குறதுக்கு ராஜா வராரு. என்னமா ஆச்சு, கொஞ்சம் எந்திரிமா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ராஜா பாத்தீங்களா, என் பொண்ணு இறந்து போயிட்டா, இப்ப என் பொண்ணு இல்ல, அவளை எப்படியாவது நான் மறுபடியும் என்கிட்ட கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறா. இங்க மூத்த மருமகளும் இந்த சேயும் அதாவது ஜின்னோட அண்ணனும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எம்ப்ரஸ் நேரடியா தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு மூத்த மருமக கேட்க, அப்படி மட்டும் தத்தெடுத்திருந்தா ஜின் என்னோட அதிகமான பவருக்கு போயிருப்பான், அது நடக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூலிக்க ஆரம்பிக்கிறான். இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அவனை நம்ம கண்ட்ரோல் கீழே வச்சிருக்கணும் அப்படின்னு. இங்க மூத்த இளவரசி மறுபடியும் பொண்ணோட சவப்பெட்டி கிட்ட வந்துடுறா கடைசியா அஞ்சலி செலுத்துறதுக்காக. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் வர, இதுக்கு மேல நடிச்சிட்டு நீ பக்கத்துல வராத, இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு திட்டி அவங்க அப்பா அங்க வந்து அமிச்சிட்டு அவ மட்டும் உட்காந்துகிட்டு இருக்கா. என் பொண்ணை நானே பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் எல்லா வேலையும் அப்படின்னு. அத்தோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.